சொல்லுங்க, பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க. பேரை, ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. பேரே தெரியாது. ஊழிய மீட்டிங் வரீங்க, அவர் பேர் என்னன்னு கேளுங்க. அவர் பேரை சொல்லி சொல்லுங்க. திடன் கொள்ளுங்க, சத்தமாக சொல்லுங்க. திடன் கொள்ளுங்க. அவருக்கு என்ன பண்ணாரோ அதை விட சிறப்பா, ரொம்ப சூப்பரா, ஆச்சரியமா உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஆமேன், ஆமேன். என்னுடைய செய்தி என்னவென்றால், அந்த திடன்கொள் என்ற வார்த்தை 7 முறை வருது. எத்தனை முறை? அப்போ ஒரு பிரதான ஆசாரியர் ஒரு யூதாவின் தலை சோர்ந்து போகிற வாய்ப்பு உண்டா? ஒரு ஊழியன், ஊழியனால் பாக்ஸிங் தாங்க, அவர் 2 குத்து குத்துறாங்க, ஒரு குத்து திருப்பி நம்மளை குத்துவான். பார்க்கதாம சக்கரவர்த்தி, ஆனால் நம்மில் பல மெழுகுவர்த்தி. அவர் கோட்டெலாம் போட்டிருக்காருனால ரொம்ப ரொம்ப மாடனாகிறார் அவர், ஆனால் தட்டி பாருங்கள் அப்படியே கொட்டுவார். இதுதான் வாழ்க்கை. ஐ ட்ராவல் வித் அதாவது ரொம்ப டாப் மோஸ்ட் பாஸ்டோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் சீன் த ஆகனி இன் தர் லைஃப். வாழ்க்கையில் அந்த கண்ணீரை பார்த்துருக்கிறேன். ஐ ஹவ் சீன் த ப்ராப்ளம், த ப்ரெஷர், த பெயின். ஐ ஹவ் சீன் பர்சனலி. ஆனால் உலகத்தில் அவங்க ரொம்ப பெரிய ஆள். சொல்லுங்க, ஆனாலும் இதெல்லாம் வரும், வரும், ஆனால் வராது. என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் தெரியுது, மற்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, வரும் ஆனால் வராது. உங்களுக்கு தெரியுமா ஒரு சின்ன விஷயம்? ஒரு தம்பி, நீங்கள் வரீங்களா? நீங்கள் வாங்க. ரைட், நீங்கள ஏற்கனவே உங்களை ஒரு மணி நிறுத்திருக்கு நினைக்கிறேன்ல. ரைட், ரொம்ப நேரம் நிறுத்திருக்கு. இவர் ரொம்ப டாப்பில் இருக்கிறாரு. இஸ் அ மேன் ஆஃப் வெல்த்தி. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. அறிவு இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஜனம் கூட இருக்கிறாங்க. இவருடைய எண்ணம் எல்லாம் இதுதான். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கல்மழை வந்துச்சுன்னா இஸ் நோ மோர். 28 படித்தேன், 17 ஒரு சின்ன கல்மழை வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார். ஏசாயா 32:2 அவர் வாழ்க்கையில் ஒதுக்கு வருது, புயல் வருது, சூறாவளி வருது. தம்பி 32 போடுறீங்களா? 32. அப்புறம் நீங்கள் நில்லுங்க பிரதர், நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க. 32:2 நில்லுங்கய்யா. 32:2 ஒரு நிமிஷம் பாருங்க. இவர் வாழ்க்கையில் புயல் காற்று வருது, பெருவெள்ளம் வருது, வறட்சி வருது, எல்லாம் வருது. ஆனால் அந்த முதல் கடைசி வசனம், அவர் இருப்பார். சொல்லுங்க, அவர் இருப்பார். இவரோடு கூட இருப்பார். காற்றில் இருப்பார், பெருவெள்ளத்தில் இருப்பார், வறட்சியில் இருப்பார், எல்லாவற்றிலும் இருப்பார். கரங்களை தட்டி அவர்